மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஜட்ஜை வந்து நீதி அரசரை எப்படிலாம் வந்து சமூக ஊடகங்கள்ல கொச்சப்படுத்தினாரு. கைது செய்யாம என்ன மாலை போட்டு மாவீரன் பட்டா சுட்ட முடியும்? சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது, அவ்வளவுதான். ஒரு பக்கம் திண்டுக்கல் மாவட்டத்தோட செயலாளர் நிர்மல்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஆதவர்ஜன் என்ன ஒரு விஷயத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு மனு போட்டிருக்காரு உயர்நீதிமன்றத்துலனாக்க, தன் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த கலவரத்தை தூண்டு வண்ணம் ஒரு ட்வீட் போட்டிருந்தா இல்லையா, அது சம்பந்தமா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மனு ஒன்றை போட்டிருக்காரு. இந்த ரெண்டையும் எப்படி சேர்த்து புரிஞ்சு? எதை எடுத்தாலும் வந்து என்ன செய்யறது, கோர்ட்டுக்கு தான் போறது. கரூருக்கு ஒரு 100 ரூபா டிக்கெட் எடுத்தா பஸ்ல போயிடலாங்க. 100 ரூபாய் டிக்கெட் எடுத்தா திருச்சியில இருந்து கரூருக்கு பஸ் இருக்குங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த நிர்மல்குமாரை வந்து கைது செய்யறதுக்கு எல்லா முகாந்திரம் இருக்க வேண்டும் சொன்னால், ஏன் அதே முகாந்திரம் விஜய்க்கு இருக்கக்கூடாது? ஏன் விஜயை கைது செய்யக்கூடாது? நிர்மல்குமார் குற்றவாளி என்று சொன்னால் புஷி ஆனந்தும் குற்றவாளி, ஆதவர்ஜுனாவும் குற்றவாளி.